بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العليم. وعن ابي هريره رضي الله عنه قال رسول الله صلى الله عليه واله وسلم: من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام ليله القدر ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. اخرجه الامام البخاري في صحيحه. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அளப்பெரும் கருணை அன்பு அல்லாஹ் தஆலா இந்த வருடமும் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தது. சென்ற வருடமும் ரமலானுடைய மாதம் வந்தது, நாமும் ரமலானை அடைந்தோம். முதல் 10 அவ்வலுஹு ரஹ்மா, முதல் 10 ரஹ்மத்துடைய 10, வஅௌஸலுஹு மக்ஃபிரா, நடு 10 மக்ஃபிரத் என்றும், வஆஹிருஹு இத்கும் மினன் நார், கடைசி 10 நரக விடுதலை என்று சென்ற வருடமும் வந்தது. என்றாலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ரமலானுடைய மாதம் வந்து கொண்டே இருக்கும். கேள்வி என்னவென்றால், சென்ற வருடம் இருந்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் பூமிக்கு மேலால் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள்? நம்மில் எத்தனையோ பேர்கள் பூமிக்கு கீழால் அவர்கள் போய்விட்டார்கள். அவர்களுக்கு மேலால் மிருகங்களும் பூச்சி புழுக்களும் அவர்களுக்கு மேலால் சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா இந்த வருடமும் ரமலானை அடைந்து 27 அடைந்து ஒரு நல்ல பல விடயங்களை செய்து கொண்டு நல்ல விடயங்களை கேட்பதற்கும் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எங்களை கெட்டித்தனம் அல்ல, அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்தான். நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய உற்றார் உறவினர்கள் சென்ற வருடம் எங்களுடன் இருந்தார்கள், இப்போது அவர்கள் எங்களுடன் இல்லை. அது எங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், எங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம். அவர்கள் இப்போது நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். அல்லது நம்முடைய முன்னத்து வீட்டில் இருந்திருப்பார்கள், பக்கத்து வீட்டில் இருந்திருப்பார்கள், பின்னத்து வீட்டில் இருந்திருப்பார்கள், பக்கத்து கடையில் வேலை செய்திருப்பார், அல்லது நம்முடைய கடையில் கூலி வேலை செய்திருப்பார். எப்படியாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த ரமலான் எழுதப்படவில்லை. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கடைசி ரமலானாக சென்ற வருடம் ஆக்கி வைத்து விட்டான். அடுத்த வருடம் ரமலான் வரும், சந்தேகம் கிடையாது. கேள்வி என்னவென்றால், இந்த இடத்தில், இந்த ஊரில், இந்த நாட்டில் எத்தனை பேர்கள் இந்த ரமலானை அடைவார்கள் என்பதுதான் கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இதனை நாம் சரியாக பார்க்க வேண்டும். ஒரு கூட்டம் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். இன்னொரு கூட்டம் சென்ற வருடம் தேக ஆரோக்கியத்துடன் நோன்பு நோற்றவர்கள் இந்த வருடம் கட்டுலோடாகிவிட்டாங்க. கொஞ்சம் பேர் நோயாளிகளாக தள்ளப்பட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அவங்க மருந்தும் கையுமாக மாறிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க 6 மணி நேரத்துக்கு மருந்து குடிக்கணும். ஒரு தகுந்த டாக்டர்
அவர்கிட்ட சொல்ல கேட்கப்படோருமான நம்பிக்கையான சொல்லுகிறாரு. நிர்பந்திக்கப்பட்டுட்டாரு, நோம்ப விடுறாரு. கவலை, போன வருஷம் எல்லாம் பிடிச்சப்பா, இந்த வருஷம் பாக்கியம் இல்லை. உடம்புல சக்தி இருக்குது, உயிரோட இருக்கிறாரு. உஜூதுகல் அதம், அவர் இருந்தும் இல்லாதவரை போல. உயிரோடு இல்லாதவருக்கு எப்படி ரமலானுடைய மாதத்தில் நோன்பு பிடிக்க முடியாதோ, அவர் உயிருடன் இருக்கிறார். அவர் உயிருடன் இல்லை, அவருக்கு நோன்பு பிடிக்க முடியாது. இவர் உயிருடன் இருக்கிறார் என்றாலும் நோன்பு கடமையாக அவருக்கு இல்லை. உடம்பில் தேக ஆரோக்கியம் இல்லை. அப்படி ஒரு கூட்டம் யாருக்கும் சொல்லவும் முடியாமல் தன்னுடைய கவலைகளை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு எத்தனையோ நோயாளிகள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அழுது கொண்டிருக்கக்கூடிய அவல நிலையில் நமக்கு அல்லாஹ் தஆலா தேக ஆரோக்கியத்தை, நல்ல உடம்பில் தைரியத்தை, உள்ளத்தில் தைரியத்தை அல்லாஹ் தஆலா அளித்திருக்கிறார். இது அடுத்த வருடம் இருக்குமோ தெரியாது. அடுத்த வருடம் நாம் இப்படி இருக்குமோ தெரியாது. மனிதனின் நிலைமை மாறுவதற்கு ஒரு வினாடி போதும். மனிதனுடைய நிலைகள் மாறுவதற்கு பெரிய நாட்கள், வருடங்கள் தேவை கிடையாது. எத்தனையோ பேர்கள் எத்தனையோ சுயதேகிகள், ஆரோக்கியமானவர்கள் எந்த ஒரு நோயுமே இல்லாமல் மரணிக்கிறார்கள். மனிதர்கள் கூட நாம் கேட்டிருக்கிறோமா இல்லையா? நேற்று தான் பேசிட்டு போனப்பா, எங்கட கடையை வந்து நேற்று தான் சாமி எடுத்துட்டு போன, என்னையோட இப்பதான் பேசிட்டு போன. மூத்தாமே யார் நினைச்ச, யாரு நினைச்ச நல்ல மனுஷன் அப்பா, பேசுறத கேட்கிறோமா இல்லையா? எத்தனையோ நோயாளிகள் ஊட்டாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நாளைக்கு போவாரு, நாளன்னைக்கு போவாரு. அப்படியோ பல வருஷங்கள், 10 வருஷம் கோமா நீக்கக்கூடிய நோயாளிகளை பார்க்கிறோமா இல்லையா? ஊட்டு மக்கள், ஊர் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க, போறாரு இல்ல, எதிர்பார்க்கப்படாத ஒரு போராடு. துனியாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா ஒரு நிரந்தரமற்றதாக வைத்திருக்கிறான். இந்த துனியாவுடைய வாழ்க்கையில எதுவுமே யாருக்கும் நிரந்தரம் இல்லை. எங்களுக்கு ஒரு காலம் வாலிபம் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வாலிபம் நிரந்தரமாக இருக்கல்ல. அந்த வாலிபர்கள் இப்போது 20 வருடத்துக்கு முன்னால் வாலிபர்களாக இருந்தவர்கள் இப்போது பெற்றோர்களாக மாறிவிட்டார்கள். இப்போது வாலிபர்கள் இன்னும் 20 வருடத்துக்கு பின்னால் அவர்கள் பெற்றோர்களாக மாறிவிடுவார்கள். உலகத்தில் கொடுக்கப்படக்கூடிய எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் இதுவும் நிரந்தரம் கிடையாது. நமக்கு கொடுக்கப்படக்கூடிய சந்தோஷம் இதுவும் நிரந்தரம் கிடையாது. ஒரு இமாம் அவருடைய கிதாபில் அழகான ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறார். ஃபல் ஹயாத்து கஸீரத்துன் லா வக்த ஃபீஹா லில்கம். உலகத்துடைய வாழ்க்கை சொற்பமானது, கொஞ்சமானது. இதில் மனிதனுக்கு எப்போது கவலை வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. பார்க்கிறோமா இல்லையா? சிரிச்சு சிரிச்சு நிற்கிறாரு, போன் ஆன்சர் பண்றாரு, அப்படியே அழுகிறாரு, அழுதாந்து நிற்கிறாரு. ஒரு கோல் வருது, சிரிக்கிறாரு. ஒரு புள்ளைய பார்க்கிறாரு, அழுதாரு. இன்னொரு புள்ளைய பார்த்து சிரிக்கிறாரு. நாங்க பார்க்கிறோமா இல்லையா? மனிதன நிலைகள் எப்படி மாறி. வேறான சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா இதற்கு ஒரு பெரிய பாக்கியம் தந்திருக்கிறார். இந்த பாக்கியம் அடுத்த வருடம் கிடைக்குமோன்னு யாருக்கும் சொல்லலாம். அதனால இந்த வருடம் முடியுமான அளவு நாம் எதை எடுக்க முடியுமோ அதை அனைத்தையும் எடுக்க வேண்டும். என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்ய வேண்டும். நம்முடைய தௌபா அது தூய்மையான தௌபாவாக இருக்க வேண்டும். தௌபத்தன் நஸூஹா, கலப்பற்ற அல்லாஹ் தஆலாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தௌபாவாக அது மாறிட்டு சென்றா அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை அது போதுமாக ஆகிவிடும். இன்றைய நாள் ஒரு கண்ணியமான நாள். 27 ரமலானுடைய 27 என்பது அநேகமானவர்கள் லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நோன்புக்கு என்று ஒரு சூறா இறக்கல்ல, தொழுகைக்கு என்று ஒரு சூறா அல்லாஹ் இறக்கல்ல. இந்த ஒரு இரவுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தனியான ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறான்.
இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக நாம் இந்த திருக்குர்ஆனை கத்ருடைய இரவில் இறக்கி வைத்தோம். கதிரண்டா என்ன என்று எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் கேட்கிறான், வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், கதிருடைய இரவென்றால் என்ன? அல்லாஹ்வே கேள்வி கேட்கிறான், அல்லாஹ்வே பதில் சொல்றான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த கதிருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒரு வருடத்துக்கு 12 மாதம், 1000 மாதத்தை 12ஆல பிரிச்சா 83 வருஷம் 4 மாசம். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாமல் இபாதத் செய்தால் முழுக்க முழுக்க அவருடைய வெளிவாசல் எந்த ஒரு தேவைக்கும் செல்லாமல் அல்லாஹ் மட்டும் இபாதத் செய்தால் எவ்வளவு நன்மை கொடுக்கப்படுமோ அந்த அளவு நன்மை ஒரு நாள் அடைத்துக் கொள்வார். ஏழைகளில் கொடுக்கப்பட்டது எங்கட ஆயுள் காலம் கொஞ்சமான காலம். அஹ்மாரு உம்மதி மா பைன 60 வ 70 வ கலீலம் மா யதஜாவஸூன், என்னுடைய உம்மத்துடைய ஆயுள் காலம் சொற்பமானது. 100க்கு 60க்கும் 70க்கும் இடப்பட்ட காலம். அதை தாண்டி விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க 100 அடைவாங்க. ஆனா ஏழைய நபிமார்களுடைய கூட்டத்தினர்கள் எடுத்துக்கொண்டா 900 வருடம் 1000 வருஷம் பல வருடங்கள் வாழ்ந்தாங்க. அவங்களை விட முந்தி நாம சுவர்க்கம் போவோம், அவங்களை விட மிச்சம் அமல் செய்வோம். அப்ப அதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கத்ருடைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அளிச்சிருக்கிறான். 1000 வருஷம் வாழ்ந்த ஒருத்தர் எவ்வளவு அமல் செஞ்சிப்பாரு, எவ்வளவு நல்லவள் செஞ்சிப்பாரு. ஆனா 60 வருஷம் வாழ்ந்த ஒருத்தர் அவட்ட வாழ்க்கையில ஒரு 10 லைலத்துல் கத்ர் அடைஞ்சிட்டாருண்டா கிட்டத்தட்ட 850 வருஷம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாம இபாதத் செஞ்ச நன்மை அடைந்து கொள்வாரு. 60 வருஷம் வாழ்ந்து 10 அடைஞ்சாங்க, 20 அடைஞ்சாங்க, 30 அடைஞ்சாங்க, 40 வருஷத்தை அடைஞ்சு சொன்னா தானாகவே எல்லா கூட்டங்களும் முன்னுக்கு சுவர்க்கம் தீபாரு. அல்லாஹ் தஆலா எங்களை அனைத்து உம்மத்தினர்களை விட சுவர்க்கத்துக்கு ஆரம்பத்துக்கு அனுப்புவதற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய சிறிய அமலுக்கு அல்லாஹ் தஆலா பெரும் பெரும் நன்மைகளை கொடுக்கிறான். அதுல ஒன்று கத்ருடைய இரவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இரவுக்கு அல்லாஹ் தஆலா 6 பேர்களை வச்சுக்கிறான். லைலத்துல் கத்ர், லைலத்துல் தன்ஸீல், லைலத்துல் முபாரக், லைலத்துல் கைர், லைலத்துல் குஃப்ரான், லைலத்துஸ் ஸலாம், ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அதுபோல 6 பேருக்கும் 6 குர்ஆன் ஆயத்துக்களை ஓதிக்கொண்டே போகலாம். 6 பேர்களை கொண்டு இந்த நாள் அல்லாஹ் தஆலா அழைத்து கொண்டிருக்கிறார். அன்பியமான சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் விளங்குவோம் ரமலானுடைய மாதம் நமக்கு கொடுக்கப்பட்டது எங்களே கஷ்டப்படுறதுக்கல்ல. எல்லாரும் பசியிருக்கோம், நாங்கள் எல்லாம் பசி இருந்தாலும் அல்லாஹ்க்கு எந்தொன்னும் கூட போறதும் இல்லை. நாங்கள் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு நல்ல மக்களாக இபாதத் செஞ்சாலும் அல்லாஹ்வோட ஆட்சி கூட போவதும் இல்லை. لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم قاموا على أتقى قلب رجل واحد ما زاد في الملك شيئا. உங்கள முன்னுள்ளவங்க பின்னுள்ளவங்க கியாமத்து நாள் வரைக்கும் உள்ள மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உலகத்துல மிகப்பெரிய தக்குவாதாரிய போல மாறினாலும் ஏந்த ஆட்சியில எந்த ஒன்றும் கூட போறதும் இல்லை. நாங்க பசிக்கிறதால் அல்லாஹ் ஒன்றும் கிடைக்க போறதும் இல்லை. நாங்க ஏன் பசிக்கிறோம்? அல்லாஹ் தஆலா நாங்க 2 ரமலானுக்கு இடையில எங்களால நடந்த பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரத்துக்கு அல்லாஹ் தஆலா ரமலானை செய்கிறான். ஒரு ரமலானுக்கும் அடுத்த ரமலானுக்கும் இடையில எங்களால் பாவங்கள் நடந்திருந்தால் அந்த பாவங்களை சுட்டரிக்க கூடியதுதான் ரமலான். ரமலானுடைய கருத்தை சுட்டரிக்க கூடியது, மனிதனை பாவத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியது. கண்ணியமான சகோதரர்களே, நாம் பாவங்கள் நிறைந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மில் சிலர் காலத்தை திட்டுகிறார்கள், காலம் கெட்டுவிட்டது என்று கூறுகிறார்கள்.
விட்டார்கள். காலம் கெட்டுவிட மாட்டாது, ஒரு நாளும் காலம் கெட்டுவிடாது. காலத்தில் உள்ளவர்கள் கெட்டு விடுவார்கள். அதனால் காலம் கெட்டுவிட்டது என்று மனிதர்கள் கூறுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய காலத்தை பார்த்து சொன்னாங்க, ഖൈറുൻ നാസി ഖர்னி சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். காலங்கள்ல மனிதர்கள்ல சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டில் வாழ்ந்தார்கள். முதலாவது நூற்றாண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த காலத்துல இப்படி மாபல் பிடிச்ச பள்ளி கோவில், இப்படி ஃபேன் கோவில், சில பள்ளியில ஏசி போடப்பட்டிருக்குது. அப்படி ஏசி வீக்கல்ல, கார் வீக்கல்ல, வாகன வீக்கல்ல, ஒட்டகம் தான் இருந்தது. பாலைவனம், மழை பெய்ஞ்சா சுஜூத் செஞ்சா நெத்தியில செயல்படக்கூடிய மஸ்ஜித், ரெண்டு கையை தூக்கினா கூரையில கைப்படக்கூடிய மஸ்ஜித். ஆனா இதை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த காலம் என்றாங்க. மனிதர்களிடத்துல அல்லாஹ்ட நம்பிக்கை, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு வாழக்கூடிய மனிதர்களாக அனைவரும் மாறிட்டாங்க. காலம் சிறந்தது என்று சொன்னாங்க. இரண்டாவது நூற்றாண்டு சஹாபாக்கள் வாழ்றாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டாங்க. அதான் சொன்னாங்க சிறந்த நூற்றாண்டு. மூணாவது நூற்றாண்டு தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அவங்க அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர்களா இருந்தாங்க, முடிவெடுத்தாங்க சிறந்த காலம் என்று. இன்றைக்கு நாம எவ்வளோ ஒரு கெட்ட ஒரு காலத்துல வாழ்றோம்னு சொன்னா, நாங்க இன்றைக்கு பாவத்தை தேடி போக தேவையில்லை. எங்கள்ல ஒரு கூட்டம் விபச்சாரம் செய்வது ஹராம் என்று தெரியும். அப்படி திருமணம் முடித்தவர் விபச்சாரம் செய்தார் என்றால் அவரை கல்லடித்து கொல்ல வேண்டும், அதுவும் தெரியும். விபச்சாரம் ஹராம், பாரதூரம் தெரியும். வட்டி ஹராம், எடுத்தவனை அல்லாஹ் அழிப்பான், அதுவும் தெரியும். அல்லாஹ்வோட யுத்தம் செய்வதற்கு தயாராகிறார் என்றும் அவனுக்கு தெரியும். வட்டியை உடல்ல, வட்டி எடுத்துக்கொண்டான் நிற்கிறது. மதுபானம் ஹராம் என்று தெரியும். மதுபானம் குடித்தவன் 40 நாளைக்கு அவன் இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதுவும் தெரியும். மதுபானம் பெரும் பாவம் என்றும் தெரியும். ஆனா விட்டவங்க யாரும் இல்லை. தெரிஞ்சு பாவம் செய்யக்கூடிய காலத்துல நாங்க இருக்கிறோம். அப்படி ஒரு கூட்டம் இருந்தாலும் இன்னொரு கூட்டம் நாங்க அல்லாஹ்வுக்கு வழிபடணும், பாவம் செய்யப்படாது, நாங்க நல்ல மனிதர்களாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு வழிபடுவோமே என்று இருக்கக்கூடியவர்களையும் பாவம் விட்டு வைத்தது கிடையாது. நல்ல விஷயத்துக்காக வேண்டி 4-5 பேர் பள்ளிக்கு வராங்க, ஜும்மாவுக்கு போறாங்க. 4-5 பேர் சேர்ந்தா சஹாபாக்கள் சம்பவங்களையா பேசுவாங்க. இன்றைக்கு நாட்டுல என்ன பிரச்சனையோ அதைத்தான் பேசுவாங்க. நல்ல விஷயத்துக்கு வந்து பள்ளியில இருந்து கொண்டு பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய, பாவமைகளை பீடிக்கக்கூடிய ஒரு காலத்துல நாங்க இருக்கிறோம். இப்ப நாங்க விலகிக் கொள்ளணும். எவ்வளோ தூரமான, எவ்வளோ ஒரு பாவம் நிறைந்த ஒரு காலத்துல நாங்க இருக்கிறோம் என்பது ஒரு காலம் நாங்க சிந்திப்போம். பாவம் செய்ய வரல, பள்ளிக்கு வந்தால் சுஜூத் செய்ய. உலகத்துல அக்ரமுமா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி ஃபஹுவ சாஜிதுன். அல்லாஹ்வுக்கு உலகத்துல விருப்பமான ஒரு நிலை சுஜூதாக இருக்குது. அந்த சுஜூத் செய்யக்கூடிய அந்த பள்ளிக்கு வந்து மக்கள் இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய பாவமான காரியங்கள், அவர் அப்படியாமே, அவங்க 2 பேரும் இப்படியாமே, ஓ நாங்களும் கண்ட அதிசயம் மெய்தான் என்று சொல்லி பேசக்கூடிய காலம். இன்னொருத்தரை பத்தி பேச கிடைச்சா மாஷால்லா நாங்களெல்லாம் தப்பிட்டு அவர் மாட்டி இதை 4-5 பேருக்கு செல்லும், செல்ல காட்டி நிம்மதில்லை. எங்களுக்கெல்லாம் அப்படின்னு தந்தீங்க. கொஞ்சம் பேருக்கு அந்த நியூஸை விட்டா ஊருக்குள்ளா போயிடும். சஹாபாக்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்ததுரூன மல் கீபா, உங்களுக்கு புறமண்டா என்னன்னு தெரியுமா? புறமண்டா சஹாபாக்கள் தெரிஞ்சாலும் அல்லாஹ்வும் ரசூலுஹு அலம், அல்லாஹ்வுடைய தூதரும் மிக்க அறிந்தவர்கள் செல்வார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலதிகமாக ஒரு தெளிவை தருவார்கள் என்பதற்காக வேண்டி
அப்படி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸிக்ருக அஸாக பிமா யக்ரா, உங்களோட சகோதரரை பத்தி அவர் வெறுக்கக்கூடிய ஒன்றை நீங்க பேசுறது அவர் இல்லாத நேரத்தில். நான் 5 கொடிய மாறினிக்கிய ஒத்தன் கொஞ்சம் லேட் ஆகின அவனை பத்தி தான் பேசுறது. ஆனா அவன் நின்றா அதை பேசுறத நிறுத்திப்பார். சஹாபாக்கள் கேட்டாங்க, நாங்க அவர்கிட்ட உள்ளத பேசினாலும் குத்தமான்னு கேட்டாங்க. அவர்கிட்ட உள்ளத பேசுறதுதான் புறம், உள்ளத பேசுறதுதான் புறம், இல்லாத செல்றது இட்டு கெட்டுறது. அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில அவர் செஞ்ச ஒரு விஷயத்த அவர் இல்லாத நேரத்துல அவர் இருந்தா பேச மாட்டோம், இல்லா சுற்றி பேசுறாரு, இது புறம் என்றாங்க. இதுல பாவம் எவ்வளவு தெரியுமா? இன்றைக்கு நாங்க ஊர்ல விபச்சாரம் செய்து சொன்னா பள்ளி போர்டு எல்லாரும் செய்து அவங்க ஒதுக்கி வைப்போம். விபச்சாரம் பெரும் பாவம். ஆனா இந்த கீபத் புறம் பேசுறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா, விபச்சாரத்தை விட கடினமானது என்றாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வலா தஜஸ்ஸசு, நீங்க ஒருத்தர் இன்னொருத்தர கொலைய துருவி துருவி ஆராயவான. வலா யக்தப் பஅதுகும் பஅதா, நீங்க சிலரை பத்தி புறம் பேசவான. உங்களோட சகோதரர் மௌத்தாயிட்டாரு, அவர்த மாமிசத்தை தின்ன விரும்புவீங்களா? நீங்க அதை விரும்பீங்க. நீங்க புறம் பேசுறது அவர் மௌத்தா போனதுக்கு பின்னால் அவரோட மாமிசத்தை தின்றத போல. எங்களுக்கு அது ரசமாயி ஒருத்தரை பத்தி பேச கிடைச்சா ஒரு நியூஸ் வந்தா மாசா கொஞ்ச நாளைக்கு இன்னொரு விஷயம் வரகாட்டு. மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த புறம் யாரையும் விட்டது கிடையாது. நாங்க இதுல எங்களோட வாயை நாங்க பாதுகாத்துக் கொள்வோம். ஹதீஸ்ல இருக்குது, நாங்க தனிமையில ஈர்க்கக்கூடிய நேரத்துல எங்களோட உள்ளத்தை பாதுகாக்கணும். மக்களோட கூட்டமாக ஈர்க்கக்கூடிய நேரத்துல நாம பாதுகாத்துக் கொள்ளணும். சிலாக்களை நானே கண்டா அவர் என்ன பேசுறதே தெரியாது, சும்மா பேசுவாரு, ஹோபான்னு பேசுவாரு. ஆனா உருதுல செல்வாங்க, பெஹலே தோலோ பின் போலோ, பேசுறதுக்கு முன்னால பேச்சு அடக்கணும். நான் என்ன பேச போறேன் அதுகிட்டாலதான் பேசணும். பேசியதுக்கு பின்னால நாங்க பேச்சுக்கு அடிமை, பேசுறதுக்கு முன்னால பேச்சு எங்களுக்கு அடிமை. நான் சொன்னதை மன்னிச்சுக்கோங்க, மன்னிப்பு கேட்கும். ஆனா சொன்ன வார்த்தையை திருப்பி எடுக்கலா, அது உள்ள தொட்டி பட்டி இவன் எனக்கு இப்படி சொன்னவன் தானே, அதை மறுக்கம் எடுக்கலா. அதனால மன்னிப்பு கேட்கறதுக்கு எப்படித்தானம் இல்லை, பேச முன்னாலே யோசிக்கணும். அதனால நாங்க எங்களை நாவ பாதுகாக்கணும். அதே போல இன்றைக்கு எப்படியாப்பட்ட ஒரு காலம் என்று சொன்னா பாவங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. பாவம் அரசாங்கத்தால லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு பாவம் தான். ஆனா நாங்க அரசாங்கம் முறைப்படி செய்வோம். தட்டி கேட்கலாம், பள்ளியும் தட்டேலா, போர்டுக்கும் தட்டேலா, பாவம் என்று கண்ணுக்கு விளங்குது. ஹதீஸ்ல சொல்லப்பட்டீரு, மன்றகாமிற்கும் முன்கரம் பள்ளி உபயோகி, பாவத்தை கண்டா கையால தடுங்கோ. இவங்க பாவம் செய்தாங்க, தடுக்கேலா. அவங்க லைசன்ஸ் எடுத்து செய்தாங்க, அவங்க லைசன்ஸ் உள்ள இடத்துக்கு போயிட்டு செய்தாங்க, விபச்சாரம் செய்தாங்க. அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணுக்கும் லைசன்ஸ் இருக்குது, அந்த இடத்துக்கும் லைசன்ஸ் இருக்குது. ஆனா கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, அந்த இடத்துக்கு போயிட்டு செஞ்சு ஹராம் ஹலாலாக மாட்டாது. ஹராம் 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 தான். இன்றைக்கு நாட்டு சட்டம், ஒருத்தர் பாப்பா உசிரோடு இங்க தெரியல, ஒரு அப்பாவியா ஒருத்தர் வாராரு, உங்களோட வீட்டுல கொஞ்சம் அடைக்கலத்தாங்களே என்று சொல்லி வாப்பட காலத்துல ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு கூட்டுக்கு கூலிக்கு நிற்கிறார். பாப்பா கொஞ்ச நாள் 10 வருஷம் 20 வருஷம் அதே 50 ரூபாய் போய் நிற்குது. வாப்பா 20 வருஷத்துல மௌத்தாயிட்டாரு. இவர் யோசிக்கிறாரு, நாட்டு சட்டம் இத்தனை வருஷத்துக்கு மேல இருந்தா ஊடு காணிகளை சொந்தமா, அப்ப வழக்க போட்டு எடுத்துட்டோம். வழக்க போடுறாரு, எடுக்கிறாரு, நாட்டு சட்டத்துக்கு பாஸ் ஆயிடாரு. அங்க ரொஸ்ட் ஆகுவாரு. அல்லாத தர்பாருக்கு முன்னால, அல்லாத அரசாங்கத்துக்கு முன்னால நாடு எது சென்னாலும், அரசாங்கம் எது சென்னாலும், 1000 வருஷம் வாழ்ந்தாலும் எங்கட இல்லைண்டா எங்கட இல்லதான், எங்கட இல்லைண்டா எங்கட இல்லதான். அதை கொடுக்கிறது தான் அவருக்கு புத்தி. அப்படி இல்லாட்டி லொஸ்டாகக்கூடிய
பங்களோட்டுக்காரர்கள் யார் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மலமாதி நோன்பு, மலமாதி தொழுக, மலமாதி நல்ல அமலெல்லாம் கொண்டு வருவாரு. ஆனா அடுத்தவன சொந்த சுத்த அடிப்பாரு. ஊருக்கு ஹாஜியா முன்சாப்ப தொழுவாரு, அடுத்தவன நெருப்ப சாப்பிட்டு நரகத்துல வைப்பாரு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, நாங்க அதை விளங்கிக்கணும். அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட ஹராம் ஹராம் தான், ஹலால் ஹலால் தான். இன்றைக்கு மதுபானம், போதை வஸ்துக்கள் பாவிக்கிறாங்க. அது அனுமதிக்கப்பட்ட பார்ல போய் குடிக்கிறாங்க. யாருக்கும் ஒன்று செல்லலாம், பார்ல குடிக்கிறாங்க. பார்ல லைசன்ஸ் இருக்குது. ஹராம் ஹலால் ஆகுமா சகோதரர்களே? நாங்கள் யோசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மிகவும் பின்தங்கிய ஒரு காலத்தை நாங்கள் வாழ்றோம். அப்ப இந்த காலம் எவ்வளவு கெட்டு விட்டது என்பதை நாங்கள் யோசிப்போம். அதனால நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் நான் செய்வது பாவமா இல்லையா என்பதை எல்லா நேரத்திலே எல்லாருக்கும் எல்லா டைம்லயும் ஹஜ்ரத்மார்கிட்ட முஃப்திமார்கிட்ட கேட்கலாம். அது கஷ்டமாகிடும். எங்களுக்கு காய்ச்சல் வந்தா அதை பார்க்கணும். இவருக்கு காய்ச்சல் எத்தனை டிகிரிக்கு வந்திருக்குது, 100 தாண்டி போயிட்டு, இவருக்கு பிரஷர் இந்த அளவு, சீனி இவனோ எல்லாம் பார்க்கறதுக்கு நசிக்குது. அது மாதிரி எங்களை ஈமான பார்க்கறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மெஷினை தந்திக்கிறாங்க. இதா சர்வத்த ஹஸனத்துக வஸஅத்த ஸய்யிஅத்துக ஃபஅன்த முஃமின். நீங்க செய்யக்கூடிய நல்ல அமல் உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா? நீங்க ஒரு இஃப்தாரை போட்டீங்க, பள்ளியில் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா மக்களும் இஃப்தார் செஞ்சுட்டு போறாங்க, உள்ளது ஒரு சந்தோஷம். நீங்க நினைச்சுக்கோங்க, இது ஒரு நல்ல ஒரு அமல். ஊர்ல உள்ள இல்லாத மக்களுக்கு நோம்பு ஹதியா அல்லாஹ்க்காக வேண்டி உதவி செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. எல்லாருக்கும் தயால தன்மையில செலவழிக்கிறீங்க. எல்லாருடைய கண்ணீரை நீங்க தொடக்கிறீங்க. அது நம்மளோட சல்லி போகுதுதான். அவங்களோட சந்தோஷத்தை பார்க்க முடியும், சந்தோஷம் வருதா? விளைவாங்க. இது ஒரு நல்ல ஒரு அமல். அடுத்தவன் உள்ளத்தை நோகடிச்சதுக்கு பின்னால உங்களோட உள்ளத்தை குத்துதா? அடே, நான் அப்படி பேசிக்கப்படாது, நான் அந்த மனுஷனுக்கு அப்படி சொல்லிக்கப்படாது, அந்த மனுஷனுக்கு அந்த அந்த வார்த்தை சரி வரலப்பா, அழுதுட்டாரு, அப்படி கை சேதம் வருதா? விலகிக்கோங்க, நீங்க செஞ்சது பாவம், நீங்க செஞ்சது ஒரு பாவம். நவ்வாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அவங்க கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, நலவண்டாயது பாவமண்டாயதுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, அல் பிர்ரு ஹுஸ்னுல் ஹுல். நன்மை என்பது உங்களோட உள்ளத்துல சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியது. வல் இஸ்மு மா ஹாக ஃபீ சத்ரி. பாவம் என்று சொன்னா உங்களோட உள்ளத்தை உறுத்தும், உங்களோட உள்ளத்தை உறுத்தும். இப்ப இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னால செஞ்ச பாவம் இப்ப உறுத்தும், உள்ள விடாது. நாங்க இந்த விஷயங்களை சும்மா செல்லல, என்னோட வாழ்க்கையில எல்லா ஹதீஸையும் நான் படிச்சு அனுபவத்துல நான் பார்த்துட்டு எத்தனை பேருக்கு சொல்லி போட்டு உறுதியா செல்றது. மேலான சகோதரர்களே, இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போட்டு வந்தாரு, நீங்க விலகி கொள்ளணும்னு சொல்லி செல்றேன், விலகி கொள்ளணும்னு சொல்லி செல்றேன். பாவம் மனிதனை எப்படி உறுத்துமென்று. ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஒரு வயதான ஒருத்தர் வந்து மிச்ச நேரம் நிக்கிறார் சந்திக்கிறதுக்கு. கேட்டா என்னன்னு சொல்லி கேட்கக்கூடிய அதுல நான் 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாவம் செஞ்ச, அந்த பாவம் என்ன உள்ளத்தை உறுத்துது, நான் ஹஜ்ஜிக்கு போட்டு நிக்கிறேன், ஹஜ்ஜிக்கு போட்டு நிக்கிறேன், ஏண்ட இந்த பாவத்தோட என்னை போட்டு உள்ள முடுதில்லை. அதுல இந்த பாவத்துக்குரிய குற்ற பரிகாரமே செய்யே ஆகும். இப்ப அவன் வயோதிபர் வாலிபத்தை செஞ்ச ஒரு பாவம், பாவம் விட்டு வைக்காது, மனசுல கையை வச்சு கேளுவோம். நீங்க செஞ்ச பாவங்களுக்கு தௌபாவை சரியா செய்யாட்டி அது உறுத்தும். 20 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் நேற்று செஞ்ச மாதிரி உள்ளத்துக்கு இருக்குதா? விளைவோங்க, சரியான தௌபா செஞ்சில்ல, சரியான தௌபா செஞ்சல, பாவம் மனுஷனை உறுத்தும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பேச்சு. அதே போல சொன்னாங்க, நீங்க பாவமா இல்லையாண்டு ஒவ்வொருத்தட்ட போய் கேட்க தேவையில்லை. உங்களுக்கு எல்லாத்த முன்னுக்கும் செய்யணுமா? பயம் இல்லாம செய்வோம், அது நன்மை. உங்களோட சாக்கால சல்லி எடுத்து மிஸ்கீன்களுக்கு சல்லி குடுக்கிறீங்க, 5000 அது பார்த்தாலும் பரவாயில்லை, கொடுக்குறாரு. இவர் ஒரு பாவத்தை செய்யல,
இவர் வேறொரு வேலை செய்ய போறாரு. ஒருத்தர் அகலிக்கிறப்பான்னு மெதுவா ஒரு இடையில பேசி தனியே செஞ்சுட்டு வராரு. ஆக்கள் கண்டா கொஞ்சம் என்னைய பார்த்து எப்படி நினைப்பது, எனக்கு ஊர்ல கொஞ்சம் ஒரு மதிப்பொண்டிக்குது. உம்மை கண்டாலும் குழப்பம், பாப்ப கண்டாலும் குழப்பம், ஊராக்கள் கண்டாலும் குழப்பம் என்று வாழ்ந்தா விலகி கொள்வதும் இவர் ஒரு பாவத்தை செய்தாரு. நண்பத்தியே லேசா பார்த்து கொள்ளையிலும் மக்களுக்கு முன்னால செய்யணும்டா நாங்க விலகி கொள்வோம். இது ஒரு நல்ல விஷயம்தான். எங்க உண்மை பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, பாப்பா பார்த்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லையா நாங்க தனிமையில நிக்கிறோமா, ஒருத்தர் இல்லாத தேடி போறோமா, விலகி கொள்வோம். இது ஒரு பாவம், இது ஒரு பாவம் தான் நான் செய்தேன் என்று. அதை போல இன்றைக்கு எங்கள்ல அநேகமானவங்க சல்லிய தேடும், துணியால வாழும் என்பதற்காக வேண்டி எல்லா லைன்லே போயிட்டு சல்லியை சேர்த்துக்கோ சல்லி சேர்ந்ததுக்கு பின்னால இவர்கிட்ட சல்லி இவருக்கு நல்லா தெரியும், இவர் ஹராத்தை தான் சம்பாதிச்சே. இவருக்கு சரியான ஹதரத் மாட்ட கேட்டு பார்க்கிற இப்படி அதை ஒருத்தர் கேட்க சொன்னாரு. அந்த இப்படி எடுத்த வந்தா அந்த லைன்ல இப்படி எடுத்து இவருக்கு பாதிக்கலாமா? ஒருத்தர் கேள வேண்டாம். இவரு 10 பேர்கிட்ட கேட்கிற யாரு சரி ஒருத்தர் இவர் செல்லக்கூடிய இவர்கிட்ட உள்ளது செல்ல காணி 10 பேர் இல்ல 1000 பேர்கிட்ட இவரு ஒரு துண்டை டீல் பண்றாரு, அடுத்தவன் இன்னொண்ட கூட்டுறாரு, குறைக்கிறாரு. இவருக்கு தெரியும் இது என்ன ஜில்மால் போட்டது, இங்கிருந்து அங்க மாத்தி அங்கிருந்து இங்க மாத்தி என்ன செஞ்சது அவருக்கு தெரியும். ஹதரத்து கிட்ட செல்ல செல்ல கொஞ்சம் கூடுதல் குறைதல் எப்படி சரி எனக்கு இதை செல்லிய மாதிரி அவரு கேட்டுக்கொள்ள பார்க்கிறாரு. ஹதரத்துக்குமே அரவாசிதான் விஷயம் தெரியும். அவர் மாஷால் அவரு பாதிக்கலாம் ஆஜியார் மாஷால்லா 2 பேர் ஹஜ்ஜி கலக்குறாரு, ஊடு இல்லாதவருக்கு ஊட கட்டி கொடுக்குறாரு. கொஞ்ச நாள்ல பார்த்தா பள்ளி போர்ல நிற்கிறாரு. ஊர்ல எல்லாம் நல்ல பேர் மாஷால்லா. ஹாஜியாருக்கு உள்ள உறுத்தும் நான் எப்படி சம்பாதிச்ச நான் என்ன கொடுத்த கேட்டு அவருக்கு தெரியும். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இஸ்தஃப்தி கல்பக் இஸ்தஃப்தி கல்பக் இஸ்தஃப்தி கல்பக். உங்களோட உள்ளத்துல கேளுங்க, உங்களோட உள்ளத்துல ஃபத்வா கேளுங்க. முஃப்திமாட்ட கேட்கவே இல்ல, உங்களோட விஷயத்தை உங்களோட உள்ளத்துல கேளுங்க. வஇன் அப்தாக நாஸ், மனிதர்கள் எந்த ஃபத்வா சொன்னாலும் நீங்க உங்களோட உள்ளத்துல கேளுங்க, நான் என்ன செஞ்சேன் என்று, நான் என்ன செஞ்ச, நான் என்ன செஞ்சு கொண்டு நிக்கிறேன் என்று சொல்லி நீங்க தான் உங்கள்ட்ட பத்துவா கேட்கக்கூடிய ஒழிய மனிதர்கள் உங்களுக்கு என்ன பத்துவா செஞ்சாலும் சொன்னாலும் பரவாயில்லை, நீங்க உங்கள்ட்ட கேட்டுக்கோங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போல அடுத்த மிக முக்கியமான விஷயம், நாங்க எல்லாரும் ஒரு மிக முக்கியமான நோக்கத்தை ஒன்று செய்திருக்கிறோம். அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும். மனிதர்களின் அடிப்படையில பாவம் செஞ்சிட்டோம். அல்லாஹ் அரசியல் எழுதப்பட்டிருக்கிறது உம்மத்துன் முதிரிபத்துன் வரப்புன் கஃபூர். பாவம் செய்யக்கூடிய கூட்டம் மன்னிக்கக்கூடிய ரப்பு. நான் பாவம் செய்யக்கூடியவங்க தான். அல்லாஹ் எங்களோட உள்ளத்துல பாவத்துல ஒரு ஆசையை போட்டிருக்கிறார். பாவம் செய்யறதுக்கு பொதுவா மனிதனுக்கு ஆசையை தந்த அல்லாஹ் அவன் தடை செஞ்சியான் செய்யாது. இந்த பாவத்தை செஞ்சா அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சிடும். அந்த பாவத்துடைய ஆசையை வச்சு அல்லாஹ்வை பயந்து பாவத்தை விட்டா வழிபட்டு விட்டோம். இன்றைக்கு நாங்க கொஞ்சம் பேர், கொஞ்சம் வாலிபர்கள், கொஞ்சம் ஜொலியாகக்கூடிய யோசிக்கிற பள்ளியோட ஓதிக்கொண்டு சொல்லுது கொண்டு கொஞ்சம் தீனுடைய நல்ல ஒரு சூழல்ல ஈக்கக்கூடியவங்களை பார்த்து வாலிபர்கள் சென்ற வாழ தெரியாதுப்பா, எவ்வளவு ஜொலி இருக்குது, எவ்வளவு சந்தோஷம் இருக்குது, சும்மா பள்ளி கையும் சும்மா நிற்கிறாரு. அவர் சும்மா அவருக்கு உங்களுக்கு ஆசை இல்லாதது நிற்கல, அவருக்கும் ஆசை இருக்குது, அவரும் வாலிபர் தான். அவர் எந்த நிற்கிறாரு? கொஞ்ச கால துணியால தந்த வாழ்க்கைய வீணாக்கி போட்டு மௌத்துக்கு பின்னால நிரந்தரமா கஷ்டப்படுறதுக்கு அவர் தயார் இல்லை. அதனால ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டு அல்லாஹ்ட கட்டளையை நிறைவேற்றி கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி கொண்டு நிற்கிறாரு. அங்க அனுபவிக்கிறதுக்கு அங்க போனா எனக்கு தாரு புத்திசாலி, தாரு கஷ்டப்பட்டாலும் அங்க விளங்கும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, சகோதரிகளே, வாலிபர்களே, எங்களே கொடுக்கப்பட்ட வாலிபம் கொஞ்சம் காலம். இதுல இந்த வாலிபத்தை நாங்க அனுபவிக்கணும், எல்லாம் செய்யணும். அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யப்படாது.
அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யப்படாது. மாற்றம் செஞ்சோம் என்றா அங்க நிரந்தரமான ஈக்கியது எங்களுக்கு இல்லாம போய்விடும். அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் தஆலா ஹதீஸில் குதுஸில சொல்றான், ஆதமுடைய மகனே, நீ வானத்தை எட்டக்கூடிய அளவுக்கு, வானமுடைய அளவுக்கு பாவம் செய்து போன்ற என்னிடத்தில் வந்து, யா அல்லாஹ் என்னை மன்னித்திரியா அல்லாஹ் என்று நீ என்னிடத்தில் மன்றாடினால் உன்னை நான் மன்னிப்பேன். அல்லாஹ் எங்களை மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் விரும்புகிறான் மன்னிப்பு கேட்கிறத, அவன் மன்னிக்க கூடியவன் என்பதற்காக வேண்டி அஸ்மாவுல் ஹுஸ்னால 3 பேர் அவன் வச்சு கொண்டிருக்கிறான். கபூர், காஃபிர், கஃபார். இந்த 3 பேரும் அவனுக்கு சொந்தமானது. மிக்க மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். எப்படி மன்னிக்க கூடியவன்? எங்க நம்புற மாதிரி இல்ல. நான் ஒருத்தருக்கு அடிக்கிறேன், அவன் ஒரு நோஞ்சானான ஆளுண்டு, சீவன் இல்ல. அவர் சென்றார், நீங்க எனக்கு அடிச்ச, ஆனா நான் உங்களை மன்னிச்சுட்டேனா? நான் உங்களை அடிக்கல, மன்னிச்சுட்டேன். அவரே மன்னிக்கிறாரு, திருப்பி அடிக்க சக்தி இல்ல, அது மன்னிப்பு இல்ல. திருப்பி அடிக்க சக்தி இருந்தும் அடிபட்டவர் அடித்தவரை விட பலசாலியாக இருந்து கொண்டு நான் அடிச்சாலி தாங்க மாட்டான், ஆனா நான் உன்னை மன்னிச்சுட்டேன் போன்னு சொல்லி ஒருத்தர் செல்றாரு, அதுதான் உண்மையான மன்னிப்பு. அல்லாஹ் அஃபூன் கதீர். அல்லாஹ் மன்னிப்பதற்கும் சக்தி உள்ளவன், தண்டிப்பதற்கும் சக்தி உள்ளவன். அப்படி நாங்க பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எங்கட கண் பார்வை எடுக்க சக்தி உள்ளவன் எங்களை விட்டு வச்சுக்கிறான். பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம், அந்த டைம் எங்கட ரூஹ் எடுக்கிறதுக்கு முடியும், விட்டு வச்சுக்கிறான். என் அடியான் பாவம் செஞ்சாலும் மன்னிப்பு கேட்பான். என் அடியான் பாவம் செஞ்சாலும் கிட்ட மீறுவான், விட்டு வச்சுக்கிறான். அப்படியாப்பட்ட சக்தி உள்ளவன் தான் அல்லாஹ். அது மட்டுமல்ல, மன்னிப்பு மட்டுமல்ல, மன்னிக்கிறது ஒரு புறம், சத்தாருல் உயூப், குறைகளை மறைக்கக்கூடியவன். இந்த இடத்தில் எல்லாரும் நிற்கிறோம், மாஷா அல்லாஹ். ஒவ்வொருத்தரும் தனிமேல என்னென்ன செய்தோம், என்னென்ன பாவங்கள் செய்தோம் என்பதை அல்லாஹ் மாத்திரம் அறிந்தவனாயிருக்கிறான். எங்கட பாவங்கள், அல்லாஹ் மறைத்த பாவங்கள், பெற்றோர்கள் செய்த பாவங்கள் பிள்ளைகளுக்கும், பிள்ளைகள் செய்த பாவங்கள் பெற்றோர்களுக்கும், சகோதரர்கள் செய்த பாவங்கள் சகோதரிகளுக்கும், சகோதரிகள் செய்த பாவங்கள் சகோதரர்களுக்கும் காட்டப்பட்டால் யாரும் யாருடைய பேச மாட்டாங்க. அல்லாஹ் மறைச்சி வச்சுக்கிறான். இது அல்லாஹ்ட மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்குது. அல்லாஹ் எங்களோட பாவங்களை மறைச்சி வச்சுக்கிறது. அது அல்லாஹ் எங்களோட கொண்ட இரக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல நாங்க எவ்வளோ பாவம் செஞ்சாலும் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, பாவத்தை மன்னிக்கக்கூடிய கஃபார் தான் அல்லாஹ் தஆலா. ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். ஒரு பெண்மணி இருந்தா, ஜுஹைனா கோத்திரத்துல ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி விபச்சாரம் செய்து விட்டார். விபச்சாரம் செஞ்சுட்டு அந்த பெண்ணுக்கு உள்ள முறுத்துது, நான் ஒரு பாவத்தை செஞ்சுட்டேனே, நான் தௌபா செய்யணுமே. சஹாபாக்கள் எல்லாரும் நிக்கிறாங்க. அந்த பெண்மணி வந்து சென்றா, யா ரசூலல்லாஹ் தஹிர்னி தஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்ன சுத்தப்படுத்துங்கோ, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்ன சுத்தப்படுத்துங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல நீங்க அப்படி செஞ்சிக்க மாட்டீங்க, நீங்க அப்படி செஞ்சிக்க மாட்டீங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சு நான் இப்ப கற்பம் ஒரு புள்ளைய நான் சுமந்திருக்கிறேன். அதுக்கு பின்னால் அந்த பெண்ணுடைய கூட்டாளர்களுக்கு சொன்னாங்க, இந்த பெண்ணோட நல்லா நடந்துக்கோங்க, புள்ளைய பெற்றெடுத்ததுக்கு பின்னால வாங்க வேண்டாங்க. ஒரு புள்ள குறைந்த காலத்துல பெற்றெடுப்பதாக இருந்தா 6 மாசம், கூடின காலம் 4 வருஷம், நடுத்தரமான காலம் 9 அல்லது 10 மாசம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க 4 வருஷம் தாயுடைய கற்புல இருந்திருக்கிறாங்க. அப்ப 9 அல்லது 10 மாசம் அதை வைக்காம குறைஞ்ச காலத்துல இருக்குமே, நாங்க 6 மாசம் தாயுடைய கற்புல இருந்தா அந்த பெண்மணி ஹதீஸ்ல அப்படியே வருது. அந்த புள்ள பெத்தத்தோடு ஒரு புடவை துண்டால சுத்தி நெஞ்சோடு அணைச்சு கொண்டு ஓடி வராங்க, யா ரசூலல்லாஹ், புள்ளைய பெற்றெடுத்துட்டு என்ன சுத்தப்படுத்துவோம், எனக்கு தௌபா ஓடும். அந்த பெண்ணுக்கு தெரியும் என்ன தௌபா, கல்லால் அடிச்சு கொள்ளும்.
எங்களை மாதிரி ஒரு பயானம் கேட்டோம், மாஷா அல்லாஹ் எல்லாம் விட்டுட்டுடா, இப்படி நான் ஒன்று பேசாதுடா என்று சொல்லி போட்டு அடுத்தவன் சொல்லுவான், சரி 2 நாள் பின்னால எல்லாம் சரிவரும் ஆளை கொஞ்சம் விட்டுடு. அப்படி தௌபா இல்லை. அந்த பெண்மணி வந்து சென்னத்தோட 6 மாசத்துக்கு பின்னால புள்ளையோட ஓடி வாரா. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்போ உங்களுக்கு ஹத்தடி கேளா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல் வாலிதாத்து யுக்லின அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன். தாய்மார்கள் அவங்களோட பிள்ளைகளுக்கு 2 வருஷம் பால் ஊட்டணும். உங்களோட பிள்ளை கூட்டி கொண்டு போயிட்டு 2 வருஷம் பால் ஊட்டி கூட்டிடுவாங்க. அப்ப 2.5 வருஷம் குறைஞ்ச காலம், 2.5 வருஷத்துக்கு பின்னால பால் ஊட்டி போட்டு அந்த பெண்மணி புள்ளையோட கையில ரொட்டி துண்டை கொடுத்து கூட்டிட்டு வாரா. எதுக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததோடே விலகி கொள்ளணும். இப்ப புள்ள பால் குடி சொல்லிச்சு, சாப்பாடு தின்றாங்க, சாப்பாடு தின்னுது என்னத விலகி கொள்ளணுன்றதுக்காக வேண்டி ரொட்டி துண்டை கையில கொடுத்து கூட்டிடுவாங்க. அதுக்கு பின்னால அந்த பெண்ணுடைய ஹத்து நிறைவேற்றப்படுது, கல்லால் அடிச்சு கொல்லப்படுது. அந்த பெண்ணுடைய இரத்த துளி ஒன்று ஒரு சஹாபியிட மேல படுது. அவர் சீ என்றார். அந்த விபச்சாரம் செய்த பெண்ணுடைய இரத்தம் சீ என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பெண்ணுடைய தௌபா எப்படியாப்பட்ட தௌபா தெரியுமா? லகத் தாபத் தௌபத்தன். அந்த பெண் ஒரு தௌபா செஞ்சிட்டார். லவ் குஸிமத் பைன 70 மின் அஹ்லில் மதீனா லவஸிஅத்துஹும். அந்த பெண்மணி செஞ்ச தௌபாவை மட்டும் மதீனால பெரும் பாவம் செஞ்ச 70 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாலும் அந்த தௌபாவை விட விசாலமாகிடும். அந்த 70 பேரும் மன்னிக்கப்படுவாங்க. இந்த பெண் செஞ்ச தௌபா அவ்வளோ பெரிய தௌபா. ஊர் மக்கள் என்னைய பத்தி இப்படி பேசுவாங்களே, எங்களோட குடும்பத்தை இப்படி செல்லுவாங்களே, எப்படி ரோட்ல போறது அதுவும் பார்க்கல. அல்லாஹ் கிட்ட நான் சரியானவனா இருக்கணும், அல்லாஹ் என்ன பொருந்தி கொள்ளணும், அல்லாஹ் கிட்ட சரியா இருந்தா போதும் என்றதை எடுத்தாங்க. அல்லாஹ் கிட்ட தௌபத்துன் நசூஹா அடைஞ்சு கொண்டாங்க. அந்த அடிப்படையில கண்ணியமான தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் தௌபாவுக்காக வந்திருக்கிறோம். இந்த தௌபாவுடைய மிக முக்கியமான 3 விஷயங்கள் இது. சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், யா அய்யுன் நாஸ் தூபு இலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களே அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸுக்கு கீழான இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் அவங்க தௌபாவுடைய நிபந்தனைகள் 3 கொண்டு வராங்க. முதலாவது, நான் தௌபா செய்ய போகிறேன் என்றால் பாவத்தை உள்ளிருந்து கலட்டி எடுக்கணும். ஐயத்துல அல் மஅசியத, பாவத்தை பிடுங்கி எடுத்துடும். 2வது, அந்த பாவத்தின் பக்கம் மறுக்கும் போகவே மாட்டேன்னு நினைத்து வச்சுக்கொள்ளணும். 3வது, கை சேதப்படணும். நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேனே, என்னையாவது இப்படி ஒரு பாவம் நடந்துட்டேன், இந்த கை சேதம் நீக்கணும். இந்த 3 இருந்தால் அவர் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பாவம் செய்திருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான். 4வதாக ஒரு நிபந்தனை, அடியார்களுக்கு ஒரு விஷயம் செஞ்சுட்டாரு, அவர் அநியாயம் செஞ்சுட்டாரு, அடுத்தவன காணியில ஊட்ட கட்டிக்கிறாரு, 27க்கு குடுத்து அழுகிறாரு, ஹஜ்ஜிக்கு போயிட்டு காபா புடிச்சு துவா கேட்கிறாரு, இவன் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்தவன நெருப்பு தின்றாரு, அடுத்தவன காணி எடுத்துக்கிறாரு. அந்த பாவத்துக்கு அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கிட்டார் தான் தௌபா செய்யணும். அதனால யாருக்கு சார் நாங்கள் அநியாயம் செஞ்சிருந்தா, யார் சார் எங்களுக்கு அநியாயம் செஞ்சிருந்தா நான் மன்னிச்சுடுவோம். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் தௌபா செய்யுமா? இன்ஷா அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ அல்லாஹ் தஆலா அந்த விஷயங்கள் அமல் செய்யக்கூடிய மேலான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.